அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனே. சரிங்க, மனையை தேர்ந்து செஞ்சாச்சு. அது வேலி போடாமல், காம்பவுண்ட் போடாமல் சரி வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். காம்பவுண்ட் போடக்கூடாதுன்றத பார்த்தாச்சு. அது நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் என்ன முடிவு பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நமக்கு எத்தனை ரூமு வேணும், எத்தனை பெட்ரூம் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிடணும். பாத்ரூம் காமனாக வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாமா, இல்லை அவுட்டரில் வெளியில் வச்சுக்கலாமா அப்படின்றத முடிவு பண்ணணும். படிக்கட்டு உள்ளே வைக்கலாமா, வெளியில் வைக்கலாமா அப்படின்றத முடிவு பண்ணணும். இது ரெண்டும் ஒரு தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்துடணும். முடிவு எடுத்ததுக்கப்புறம் மாற்றி இங்கே வச்சுருக்கலாம், அங்கே வச்சுருக்கலாம் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஒரு முறைக்கு பல முறை வீட்டை குடும்பத்தோடு உட்காந்து யோசித்து பாத்ரூம் உள்ளே வைக்கணுமா, வெளியே வைக்கணுமா, எத்தனை ரூமு வேணும், ஃப்யூச்சர் நம்ம பசங்களுக்கு எல்லாம் சேர்த்து, சின்ன குழந்தையா இருந்தாலும் அந்த ஃப்யூச்சரில் வாழ்ந்து வந்துடுவாங்க 10 வருஷத்தில். அதனால் அவங்களுக்கும் சேர்த்து ஒரு ரூம் ரெடி பண்ணிடணும். அதுக்கப்புறம் படிக்கட்டு உள்ளே வச்சா நல்லா இருக்குமா, வெளியே வச்சா நல்லா இருக்குமா அப்படின்றத பேசி ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, தீர்மானமாக முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ராயிங் போடுறது சொல்லுங்கள் எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ட்ராயிங் பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது இருக்குது உங்களுக்கு மாற்றணும்னா எதுவாக இருந்தாலும் ஒரு ட்ராயிங்லேயே எல்லா கரெக்ஷனும் பண்ணிடணும். ஒன்ஸ் ட்ராயிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை அப்ரூவல் காமிச்சிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சு. ரெண்டாவது ட்ராயிங்கில் எந்த கரெக்ஷனும் பண்ணக்கூடாது. இதுதான் கனவு கண்டு காட்சி. ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம் ஓகே நம்ம வீடு இப்படி தான் இருக்கும் அப்படின்றத ஒரு முடிவு பண்ணிவிட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிடணும். இதுதாங்க. இந்த ராசிக்கு இந்த பக்கம் வாசல், அந்த ராசிக்கு அந்த பக்கம் வாசல் அப்படிலாம் எந்த இதுவும் கிடையாது. எந்த பக்கம் பார்த்துனாலும் வீடு கட்டலாம். சரிங்களா? இப்போது இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரீ பிளான்டு. எப்படி எத்தனை ரூம் வேணும், எத்தனை பாத்ரூம் வேணும், படிக்கட்டு உள்ளவா வெளியவா அப்படின்றத ஒரு தீர்மானமாக முடிவு பண்ணிவிட்டு நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த வாஸ்துலாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சிம்பிளாக ஒரு டெஸ்ட்டு ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். வாஸ்துவில் தப்பு பண்ணிங்கன்னா உயிர் எடுக்கும். நிச்சயமாக அந்த வீட்டுக்கு உயிர் இருக்கான்னு கேட்டால் உயிர் உண்டு. பஞ்சபூதத்தை கரெக்டாக கொண்டு வந்து அமைக்கிறதுக்கு பேர் தான் வாஸ்து. நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். நார்த் ஈஸ்ட் கார்னர், வடகிழக்கு மூலை, இந்த இடத்துல பாத்ரூமு இல்லை படிக்கட்டு, எந்த வீட்லையாவது புதுசாக வீடு கட்டணவங்க வீட்டோ இல்லை பழைய வீடோ போய் பாருங்கள். பாத்ரூமோ அல்லது படிக்கட்டு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா அந்த வீட்டில் முதல் குழந்தை புத்தி சுவாதனம் இல்லாமல் இருப்பாங்க, மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை வீட்டில் தங்காது, வெளியில் எங்கேயாவது வெளிநாட்டை போயிட்டு இருக்கும். வீட்டில் இருக்காது. அந்த பையன் வீட்டில் இருக்க மாட்டான், வெளிநாட்டில் போயிட்டு தங்கி வேலை செய்கிற ஆளாக இருப்பான், வெளிநாட்டில் தங்கி படிக்கிற ஆளாக இருப்பான், இல்லை ஹாஸ்டல்லே தங்கி படிக்கிற ஆளாக இருப்பான். 2. மூணாவது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை, அந்த முதல் குழந்தையோ இல்லை அந்த குடும்ப தலைவரோ யாருக்காவது அடிபட்டிருக்கும், ஆக்சிடெண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க அந்த குழந்தைய யாருக்காவது அந்த வீட்டில் தத்து கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். யாருக்காவது அந்த ஜோசிக்காரர் சொல்லியிருப்பாங்க, குழந்தைய தத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வீட்டில் யாராவது தத்து கொடுத்துருக்காங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் செய்யலை அப்படின்னா நிச்சயமாக முதல் குழந்தையோ இல்லை குடும்ப தலைவரையோ கண்டிப்பாக அந்த வீடு சாப்பிடும். இது சத்தியமான உண்மை. உண்மையை சொல்கிறதுக்கு கூட சத்தியம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது சத்தியமான உண்மை. நீங்கள் உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கிற வீடுங்களில், உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடுங்களில் எங்கே ஒன்றாலும் நீங்கள் ஒரு சும்மா இது ஒரு ஸ்டாண்டர்டாக இப்போ நான் சொன்ன இந்த 4 பாயிண்ட்டை அனலைஸ் பண்ணி பாருங்கள், அந்த வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படின்னு. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து உண்மையா பொய்யான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது 100% உண்மை. வாஸ்துவில் தவறு பண்ணால் நிச்சயமாக உயிரை எடுக்கும். அதனால்
உயிரை எடுக்கிறது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி பையன் வந்து வெளிநாட்டில் இருப்பான், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் வரும். அதனால் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பிங்க. உங்களுக்கு வாஸ்து ரீதியாக வாஸ்து பலம் பொருந்திய, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நார்மல் மனை தென்மேற்கு உயரமாக இருக்கும், வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும், அது வந்து நார்மல் மனை. ஓரளவுக்கு வாஸ்துவில் ஓரளவுக்கு 50% சூப்பர் மனை சொல்லுவோம். அதுக்கப்புறம் தெற்க மலை இருக்கிற மாதிரி, வடகிழக்கில் குளம் ஏரி இருக்கிற மாதிரி, நல்ல தெருக்குத்து, இதெல்லாம் நமக்கு அமைது அப்படின்னா இன்னும் நம்ம வந்து அட்வான்ஸாக புண்ணியம் பண்ணவும் கொடுத்தோம். அந்த மாதிரி மனைகள் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணி இருக்குது. நம்ம நிறைய என்கிட்ட இருக்குது அந்த மாதிரி மனைகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம செங்கல்பட்டுலேருந்து அப் டு திண்டிவனம் வரைக்கும் இருக்குது. அந்த மாதிரி மனை வந்து உங்கள் பேரில் இருந்தாலே பெரிய சிறப்பு. 8248581550 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் பக்காவாக உங்களுக்கு வீடு டிராயிங் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி வாஸ்து பலம் பொருந்திய வீட்டு மனையும் உங்களுக்கு தேர்வு செய்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை சொல்வதற்கு ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றி.